ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறதா ஹரிஷ் வாய்ஸ் 2.0. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆன் டைட்டன் 11th எபிசோட பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இன்றைக்கி தான் போட்டிருக்கிறேன். என்னோடய வாய்ஸ்லேயே தெரிய வேணாம், ஏன்னா என்னோடய வாயில் ஏகப்பட்ட புண்ணு அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு வேறு பிடிச்சிக்கிச்சு. குரல்லே தெரிய வேண்டாம் எந்த லட்சத்தில் இருக்குதுன்னு. பட் இருந்தாலுமே நான் ரொம்ப நாளாக வீடியோஸ் போடல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, வாழணும்னு பேசாமல் இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது அட்டாக் ஆன் டைட்டன் சீசன் 1 எபிசோட் 11 ஐடோல். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம டாட் பிக்சிஸ் தான் இங்கே நம்ம எரன் கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க. நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணல, நீ இதை கண்டிப்பாக செஞ்சாகணும், என்ன முடியுமோ முடியாது அப்படின்னு கேட்கும்போது என்னால் இது பண்ண முடியுமான்னு தெரியல, பட் இருந்தாலுமே நான் முடிச்சா செஞ்சு காட்டுவேன் சார் அப்படின்னு எரன் சொல்கிறான். இது ஏதோ ஒரு நல்ல பையனுக்கு அழகு அப்படின்னா சரி, நம்மளோட ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வாங்க ஸ்ட்ராட்டஜியை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாட் பிக்சிஸ் அங்கேருந்து கத்திட்டு இருக்கிறாரு. இங்கே ஆர்மினுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. என்னது இந்த மனுஷன் ஆப்டிமிஸ்டிக் பர்சனாக இருக்கலாம், ஆனால் இந்தளவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆர்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். மேபி அவர் ரொம்பவே ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறது, அதாவது ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கிறது, அவர் நம்ம பார்க்க முடியாத விஷயத்தை கூட பார்க்கறதுனால கூட இருக்கலாம்ல. ஏன்னா இந்த இடத்துல டைட்டன்ஸ் மட்டும் தான் நம்ம உண்மையான எதிரின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இல்லை, இந்த செவத்துக்குள்ளே இருக்கிற மனுஷங்க தான் நம்மளோட முதல் எதிரியே. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இவங்க கூட கம்பைன் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் ட்ராஸ் டிஸ்ட்ரிக்டை ரீகேப்சர் பண்ணுறதுக்காக சில ஸ்ட்ராட்டஜிஸை இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லா விஷயமுமே இப்போ இந்த மாதிரி இருக்க போகிறதில்ல. ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு பையன் வந்திருக்கிறான், இந்த பையனை வச்சு நம்மளால் என்ன சாதிக்க முடியும்னு பார்க்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல டாட் பிக்ஸஸ் வந்து இங்கே கலந்துரையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அங்கே செவத்துக்கு மேலே இருக்கிறவங்ககிட்டயே. ஆனால் அதே சமயத்தில் இங்கே கீழே சோல்ஜர்ஸ் எல்லாமே உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தன்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்குமாவது அவங்களோட புள்ள குட்டிங்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசையோடு இருக்கிறவங்கள அவங்க ட்ராஸ் டிஸ்ட்ரிக் போய் என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா அது ஒரு சூசைட் மிஷின் இவங்களுக்கு கண் கூட தெரியுது. அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நீ நம்மளோட ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாமல் நீ அதை அத்துமீற, இப்போ நான் உனக்கு கொண்டு போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, நீ என்னை கொல்றதுக்கு பதிலாக நானே என்னை குத்திக்கிறேன், ஏன்னா அந்த டைட்டன்ஸ் கையில் சாவறதுக்கு நானே என்னை குத்திட்டு செத்து போயிற அப்படின்னு அவன் பார்த்து கத்தி எடுத்துகிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் கத்துறதுக்கு எடுத்துகிட்டு பக்கத்து தெருவில் இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் நின்றுட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குமே கேட்குது. அந்த கூட்டத்தில் 2 பெண்கள் இருந்துக்கிட்டு எனக்கு பயமாக இருக்குது, நான் எப்படியாவது போய் முடிச்சுக்கலாம் தான் இருக்கிற அப்படின்னு அந்த பொண்ணுங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஹே பொண்ணுங்களை, நீங்கள் பேசுகிறத நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கேட்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பதறிட்டு இருக்கிறாங்க. நான் சும்மா தாங்க ஜோக் பண்ண அப்படின்னு. ஆனால் அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தன், நீ இன்னும் பேசு, ஏன்னா நீ இன்னும் பேசினா தான் நானும் உங்களோட கம்பெனி ஆகிக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். ஏன்டா இப்படியே போயிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எப்படியோ வீட்டுக்கு போனாலும் எப்படியோ சாகத்தானே போகிறீங்க, அதுக்கு இங்கே இருந்துட்டு வேலை பார்க்கலாமே அப்படின்னு ஜீன் கேட்கும்போது, நான் வீட்டுக்கு போயிட்டு என்னோட பொண்ணை பார்ப்பேன் அப்படின்னு அந்த சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் இங்கே நம்ம எரன் அப்புறம் டாட் பிக்சர்ஸை சொல்லிட்டு இருக்கிறாங்க. எரன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த விஷயத்த பழங்காலத்தில் யாரோ சொல்லி கேள்விப்பட்டேன். மனுஷங்களான நம்மளை ஆக்கிரமிக்கிறதுக்காக ஒரு பெரிய சக்தி வந்துச்சுன்னா அந்த பெரிய சக்தி எதிர்த்து மனுஷங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஆக்கிரமிச்சு அதை அழிப்பாங்க, அதை கேள்விப்பட்டிருக்கிற அப்படின்னு டாட் பிக்சர் சொல்லும்போது, இல்லை நீங்கள் ஆப்டிமிஸ்டிக், அதாவது ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கிற பர்சன் தான். ஆனால் இப்போ இந்த இடத்துல நடந்தது வச்சுக்கிட்டு நான் கன்ஃபார்மாக பாசிட்டிவாக இருக்க முடியாது, ஏன்னா இங்கே இருக்கிறவங்களே ரொம்பவே கொடூரமானவங்க, இவங்களை நம்பியெல்லாம் எதையுமே இறங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இறன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான், ஏன்னா நீ என்ன மாதிரி கேரக்டர் இருக்கிற பாரு, இங்கே இருக்கிற யாரையுமே அவ்வளோக்கு முழுசு நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஹானஸ்க்கு இங்கே இறன்னு உயிரோடு இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் வேலைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இறன் கிண்டல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். இவனுக்கு என்ன தைரியம் இருக்கணும், ஒரு சீனியராக இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போகிறானே. சரி பரவாயில்ல, அவள் எப்படி டாட் பிக்சஸ், அதாவது கமாண்டர் பிக்சஸுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹானஸ் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா சரக்கு எடுத்து குடிச்சிட்டு இருக்கிறாப்ல. இந்த உனக்கு ஒரு குடி வேணும் அப்படின்னு குடிக்கும்போது, கொடுங்க சார் நானும் குடிக்கிறேன் அப்படின்னு யாரும் வாங்கி குடிக்கிறான் பாருங்க. அவள் ஏதோ ஜூஸ் நினச்சிட்டு இருக்குது, குடிச்சோன்னே தெரியுது அந்த கசப்பு இருக்கும்ல, அப்படியே கீழே துப்பிடுறான் பாருங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த இடத்துல பேச்சு கொடுக்குறக்கு வந்துட்டாப்ல. ஸோ டாட் பிக்ஸ் வந்து இரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே கலவரம் போட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே கொஞ்சம் நேரம் வாய மூடிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்தும்போது அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. எல்லாருமே ஒரு நிமிஷம் நான் பேசுகிறத நல்லா கேட்டுக்குங்க, ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை 4 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய டைட்டன் வந்தது. அண்ட் 4 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எல்லாருமே ட்ரெயின் ஆகி இப்போ இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க அப்படின்னா நம்ம இப்போ இந்த எரன் ஏகர் அப்படிங்கிற ஒரு பையனை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா எங்களோட ரிசர்ச்சில் ஒரு டைட்டனாக ஷிஃப்ட் ஆகக்கூடிய ஒரு மனுஷங்களை நாங்கள் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இவனோட பவர் யூஸ் பண்ணி நாம் ட்ராஸ் டிஸ்ட்ரிக்டை கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டாட் பிக்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்கும்போது கோனிக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அவரே சொன்னாரா இல்லை நான் இது அந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு கேட்கும்போது, பரவாயில்ல நீ வாய் மூடிட்டு, அவர் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களோட பிளான் என்னென்னா, அந்த ட்ராஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு பெரிய பாறையை நம்ம இறன் தூக்கிட்டு போய் அந்த பெரிய ஓட்டை இருக்கிற அந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இறன் அந்த பாறையை வச்சு சீல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த பிளானை சொல்லிட்டு இருக்கிறாப்புல நம்மளோட டாட்டு. அதே சமயத்தில் நம்ம ஆர்மின் இறனை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு பிளானை இங்கே போட்டு கொடுத்துட்ருக்கிற எலைட் கார்டு கிட்ட.
என்ன விஷயம்னா, நம்ம எரன் அப்படியே அந்த பாறைய தூக்கிட்டு போம்போது, அவன சூழ்ந்து நெறைய டைட்டன்ஸ் இருக்கும்ல, அவன்கிட்ட எந்த ஒரு டைட்டனுமே வராம இருக்கிறதுக்காக, செவுத்து மேல நாம நின்னுகிட்டு, அந்த டைட்டன்ஸ அட்ராக்ட் பண்ணுவோமாம். அதனால அந்த மனுஷங்க இருக்கிற சைடு எல்லாமே அந்த டைட்டன்ஸ் வந்துரும். எரன விட்டுடும். பட் இருந்தாலுமே நம்மகிட்ட கேனன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால, நம்ம ஜெயிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலுமே, இங்க நெறைய பேர் உயிர பணயம் வச்சு தான் இந்த வேலைய செஞ்சாகணும். எனக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மின் சொல்லிட்டு இருக்கிறான். பட் ஆர்மின் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க. ஏன்னா இந்த மாரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு திறமையான புத்தி வேணும். அந்த புத்தி நம்மகிட்ட இருக்குதுல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம, இந்த மாரி விஷயத்துக்கு சோல்ஜர்ஸ் எல்லாருமே உயிர் விட்டு தான் ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாம டாட் பிக்ஸிஸ் இத சொல்லியிருக்காரு. அவரு எத சொன்னாலுமே கரெக்ட்டா தான் இருக்கும். ஏன்னா நீ இப்ப கண்மூடித்தனமா எத சொன்னாலுமே அத நாங்க நம்புற நிலைமையில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற இன்னொரு பொண்ணுமே சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு மிஷன்ல தான் நம்மளோட உண்மையான பொட்டன்ஷியல் என்னன்னு அவங்களுக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போ ஒரு மனுஷனுக்கு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போய் அவனோட உண்மையான சக்தி வெளியே வருதோ அவனை யாராலையுமே அடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கிறா பாருங்க. அப்படியே சீன் கட் பண்ணி இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே காட்டிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாருமே பயந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு பொடி பெண்ணை நம்பிட்டு ஏன் உயிரை பணைய வைக்கணுமா? தயவு செஞ்சு நான் விட்டுருங்க. நான் என் குடும்பத்து கூடயாவது கொஞ்ச நேரம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல இந்த சூசைட் மிஷன்ல என்னாலலாம் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தரை கண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் சொல்றது சரிதான். நான் இதுக்காக இந்த பொடி பெண்ணை நம்பி வரணும். நான் போய் என்னோட பொண்ணை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டுட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஒருத்தர் காட்டி ஒருத்தி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்க அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்காக இப்படி போயிட்டு இருக்கிற? இந்த மாதிரியெல்லாம் போறது ரூல்ஸ்லேயே கிடையாது. நீ இப்படி போனேன்னா நம்மளோட ஆர்மி விட்டு போயிடுவ. அண்ட் நீ வந்து லெஃப்ட் ஓவர் வந்து தூக்கப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, அவங்களாம் போனால் போய் தொலைட்டு விடுங்க. ஏன்னா இங்கேருந்து போகிறவங்க எல்லாமே போய்க்கலாம். நான் உங்களை எந்த ஒரு தப்புமே சொல்ல மாட்டேன். பட் நல்லா யோசிச்சு பார்த்துக்குங்க. நீங்கள் இப்போ போகிறது ஒரு கொஞ்ச நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் இங்கே இப்போ நீங்கள் அனுபவிக்கிற வழியை உங்களோட குடும்பத்தினர் அனுபவிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அதை யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்களோட குழந்தைங்களோ இல்லை குட்டியோ இல்லை உங்களுக்கு சொந்தமானவங்களோ யாராக இருந்தாலுமே அந்த டைட்டன்ஸ் கிட்ட கைப்பற்றினதுக்கப்புறம் அவங்களோட உயிர் இழக்க போகுது. அது அவங்க கையில் மாட்டிக்கிட்டா அவங்க குழந்தைங்க என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த வழியை உங்களோட குழந்தைங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தன்னோட பொண்ணை பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தன் பேசிகிட்டு இருந்தால அவனுக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா மரண பீதியே தெரியுது. ஸோ மனுஷங்களாண்ட இவங்களுக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையே வந்திருக்குது. இப்போ அவங்களுக்காக போகாமல் மற்றவங்களோட உயிருக்காக இவங்க போகிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிற தருணத்தை நிம்மதியாக இருக்கிற தருணத்தை உங்களுக்காக அமைச்சு கொடுத்தது உங்களுக்கு முன்னாடி போன பேட்ச். அதாவது இங்கே இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே அந்த டைட்டன்ஸ் கூட போராட போயிருக்கிறாங்க வால் மரியாக்கு. ஆனால் அவங்க போனவங்க திரும்ப வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மியோட தாத்தா எல்லாருமே போராடிட்டு வந்திருப்பார்ல. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளாஷ்பேக்காட்ட சொல்லிட்டு இருக்கிறாப்புல நம்ம டாட் பிக்ஸஸ். ஸோ அவங்க வந்து உயிர் தியாகம் பண்ண காரணத்தினால தான் இன்றைக்கி நாம் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறோம். ஸோ இப்போ அவங்க எல்லாருமே அவங்களோட உயிர் தியாகம் பண்ண காரணத்தினால அவங்களோட தியாகமும் வீணாகக்கூடாது. ஏன்னா அதில் பாதி பேர் போயிட்டாங்க. பட் இருந்தாலுமே அந்த மீதி பேரை சமாளிக்கிறக்காக வால் சீனாக்குள்ளே விட்டாலுமே அவங்க பொழைச்சிக்குவாங்க. ஆனால் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட செவுரு அவங்களோட உரிமை மாதிரி கொண்டாடுவாங்க. ஸோ நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் எல்லாருமே நம்ம ரீகேப்சர் பண்ணலாம். இதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டையுமே கைக்குட்டி நிற்க தேவையே இல்லை. இப்போ நம்ம மட்டும் அந்த மிஷனில் சக்ஸஸ் ஆகிட்டா நம்மளோட ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி அது கிரியேட் ஆகிரும். டைட்டன்ஸ் எதிர்த்து மனுஷங்க எல்லாருமே முதல் தடவை வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு வரலாறு உருண்டாகும். இல்லைன்னா மனுஷங்க எல்லாருமே அப்படியே செத்துருவோம். அவ்வளோதான், நான் வேற என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிக்சர்ஸ் ரொம்பவே மோட்டிவேஷனாக பேசிட்டு இருக்கிறாப்ல. ஆனால் அதே சமயத்தில் நம்ம எரனுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே மோட்டிவேட் ஆகிட்டு இருக்கிறான். எல்லாருமே என்ன மன்னிக்கணும், என்னோட பேர் தான் எரன் ஏகர். ஸோ என்னால் ஒரு டைட்டனாக மாற முடியும். அந்த பவர் வச்சுக்கிட்டு நம்ம எப்படியாவது அந்த டிஸ்ட்ரிக்டை ரீகேப்சர் பண்ணுவோம். அதாவது ட்ரோஸ் டிஸ்ட்ரிக்டை ரீகேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம எரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் நம்ம எரனை பாதுகாக்கிறதுக்காக சில கார்டியன்ஸ் இருக்கணும்ல. அந்த ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸு தான் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 3 பேரை காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு எலைட் கார்ட்ஸு. ஸோ உங்கள் 3 பேர்த்து நம்பி தான் நம்ம எரனோட வாழ்க்கையே இருக்குது. ஏன்னா இப்போ எரன் உயிரோடு இருந்தால் தான் நம்ம கன்ஃபார்மாக நம்மளுமே உயிரோடு இருக்க முடியும். ஏன்னா இப்போ நம்மளோட உயிர் எல்லாமே ஒரே மாதிரி தான். அவன் உயிர் போச்சுன்னா நம்மளோட உயிர் போயிடும். அதனால தான் இப்போ நம்ம ஒரு டைட்டனை நமக்கு எதிராக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாட் பிக்சர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு டைட்டனோட பவரை இப்போ மனுஷங்களுக்கு கம்பெனியாக யூஸ் பண்ணுறது இதை சரியான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கோ கேட்கும்போது, ஆக்சுவலி நாம் எதுவுமே பிளான் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளான் நமக்கு கிடச்சிருக்குது. பிளானே இல்லாமல் சாகிறதுக்கு அட்லீஸ்ட் அதாவது பிளான் போட்டால் சாகலாம்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாருமே ட்ரை பண்ணது கூட கிடையாது. மனுஷங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வெற்றி அடைஞ்சால் இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தானே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேரிசன்லேயே பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண எலைட் ஸ்குவாட் நீங்கள் 3 பேர் தான். உங்களாலேயே முடியலன்னா வேறு யாரால முடியும்? ஏன்னா எரனோட ஃப்யூச்சர் நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த மனிதர்களோட எதிர்காலமே அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னா ரொம்பவே தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் 3 பேர் தான் எரனை பாதுகாக்க போகிறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 3 பேர்த்தில் உங்களை தலைவராக ஒருத்தவங்க ஏற்றுக்கணும்ல. அதனால்
நான் தலைவனா ஜான் டீட்ரிச்சை நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டாட் பிக்சிஸ் வந்து சொல்கிறாப்புல. ஆனால் கமாண்டர் நீங்கள் ஒரு தடவை யோசிச்சுட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்லும்போது எனக்கு அதில் எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்லை அப்படின்னு ரிக்கோ அப்புறம் மிட்டாபி 2 பேருமே சொல்லிக்கிட்டாங்க. அப்படின்னு என்ன நீ என்ன முடிவெடுக்க முடியல தானே, உனக்கு ஆல்கஹால்னா பிடிக்கும் தானே, ஆண்டா நீயே சொல்லு. ஒரு நல்ல ஆல்கஹால் வேணும்னா அதுக்கு என்ன பண்ணுவேன், ஒரு கெட்ட ஆல்கஹால் வேணும்னா அதை வேணாங்கிற கொசரம் நீ என்னென்ன பண்ணுவேன், அதை மட்டும் யோசிச்சு பார்த்துக்க, உனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாட் பிக்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் என்னை மனுஷரு ஏறன் நான் அப்படி பேசினால தான் எல்லா பொறுப்புமே உன் தலைமையில கட்டிட்டாங்க அப்படின்னு ஆர்மின்னு சொல்லிட்டு இருக்கிறான். கவலைப்படாத, உங்கள்கிட்ட எல்லாத்தோட மைண்டை மாத்திரக்கு திறமை இருக்குது, நான் ஏற்கனவே சொன்னல அப்படின்னு ஏறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஏறன் நானும் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்றும் அண்ணனோ தம்பியோ கிடையாது மிகாசா, நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ என்னை பாதுகாக்க வர தேவை அப்படின்ட்டு இருக்கும்போது ஸோ அந்த எலைட் ஸ்குவாட் அதாவது கேரிசன் எலைட் ஸ்குவாடில் மிகாசா ஆக்கர்மேன் ஏறனை பாதுகாக்கிற தருணத்தில் நீ எங்கள் கூட வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து கூப்பிட்றாப்ல. நம்ம மிகாசாவுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா மிஷனை அக்கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே தன்னோட கேரன்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது ட்ராஸ் டிஸ்ட்ரிக்டே ரீகேப்சர் பண்ணமுடியல, எல்லாருமே வேகமாக ஓடி போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எரன் முன்னாடி வேகமாக போயிட்டு இருக்கும்போது எரன் என்ன பயந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகாசா கேட்குறான். நான் இதுக்கு பயப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் ரிக்கோவும் மிட்டாபி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களோட நிலைமை பார்த்தியா, உன்ன மாதிரி ஒரு பிடிப்பைங்கிட்ட எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பட் இருந்தாலுமே அந்த வாழ்க்கையை நீ என்றைக்குமே வீணடிக்கக்கூடாது, அந்த இடத்துல இருக்கிற பாறை உன்னால் தூக்க முடியுமா முடியாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே நான் அதை ட்ரை பண்ணி தான் பார்ப்பனே தவிர ட்ரை பண்ணாமலே இருக்கவே மாட்டேன், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன் அப்படின்னு எரன் சொல்லிட்டு இருக்கிறான். பட் அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்க எரன், ஏன்னா இங்கே உன்னோட உயிர் காப்பாற்றுறதுக்காக இங்கே நிறைய பேரோட உயிர் வந்து இழக்க போகிறாங்க. அதை உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்க, உன்னை காப்பாற்றுறதுக்காக எத்தனை உயிர் இங்கே தியாகமாகுதோ அந்த தியாகத்தோட மதிப்பு அது இன்னும் அதிகமாக இருக்கும். அதை நீ எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். அவங்களுக்காகவே நீ எப்படியாவது இதில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற எல்லா டைட்டன்ஸையுமே பார்த்திங்கன்னா இவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த ஒரு டைட்டன்ஸ் எல்லாமே இவங்க ஈர்க்கப்பட்டு அந்த டைட்டன்ஸ் அப்படியே எங்கேயாவது ஓரமாக கூட்டிகிட்டு போயிடணும். ஸோ அந்த ஒரு டைட்டன் பக்கத்துலேயே வரும்போது இவங்க டப்புன்னு கிளம்பிடுறாங்க பாருங்கள். அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏரன் என்னோட காம்ரேட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களுக்குமே நரம்பு ரத்தம் சதை எல்லாமே இருக்கிறது தான். அவங்களுக்கு குழந்தை இருக்குது, அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு குடும்பம் இருக்குது. அதனால் அதை நல்லா யோசிச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மிஷனில் நீ காலை வை அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சரி அப்படின்னு நம்ம இறனமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக முன்னாடி ஓடி போய்கிட்டு இருக்கிறான். அண்ட் நம்ம ரிக்கோவுமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறா. சரி நீங்கள் சொன்னதெல்லாமே எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷனில் நான் கண்டிப்பாக தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி முடிவோட தான் இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் டாட் பிக்சிஸ் பேசுகிறத இங்கே ஃப்ளாஷ்பேக்கில் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு டைட்டன்ஸ் நம்மளோட டெரிட்டரிக்குள்ளே உள்ளே வந்ததுன்னா அந்த டெரிட்டரி அப்படியே விட்டுட்டு நம்ம வேறு ஒரு டெரிட்டரிக்கு போயிடுவோம். ஆனால் இந்த தடவை அந்த கதை நடக்கவே நடக்காது. ஏன்னா இப்போ மனுஷங்களான நம்ம அந்த டைட்டன்ஸை கொன்னதுக்கப்புறம் நம்ம அந்த டெரிட்டரி அடைய போகிறோம். அதனால் திமுரோட கர்வத்தோடு போய் போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாட் பிக்சர்ஸ் வந்து சொல்கிறாப்புல. அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ரிக்கோ பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் ஒரு ஸ்மோக் பாம் போட்டு இவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஹிண்ட் மூலமாக இந்த இடத்துல ரிக்கோ கொடுத்துட்டாங்க. ஹிண்ட் கொடுத்த அடுத்த செகண்டே பிளான் எக்ஸிக்யூட் பண்ணோம்ல. நம்ம இறனோட 3D மேனுவர்கேரை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வேகமாக போயிட்டு இருக்கிறான். மிகாசாமே அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். நம்ம இறன் ஃபுல் வேகத்தில் போயிட்டு விரலை கட்டிக்கிறான் பாருங்க. அடுத்த செகண்டே ஒரு டைட்டனாக மாறுறான். அந்த இடத்துல ஒரு பெரிய இடி வந்து பறந்த வேகத்தில் அப்படியே போய் ஒரு செவுத்தில் விழுகிறான் பாருங்க. அவன் மறுபடியுமே ஒரு டைட்டனை மாதிரி அந்த இடத்துல பெரிய பூகம்பமே வந்துருச்சு. ஸோ டைட்டனாக மாறினதுக்கப்புறம் இறன் என்ன ஆனாலும் ஒன்றுமே தெரியல. ஏன்னா அந்த இடத்துல பெரிய புகை மூட்டமாக இருக்குதுல்ல, அந்த புகையை கழிச்சுக்கிட்டு வந்து வெறித்தனமாக கத்துறான் பாருங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த மனித குலத்தை சரியான வழி நடத்துறது அது உங்கள் கையில் தான் இருக்குது எரன், எப்படியாவது செஞ்சு முடியும் அப்படின்னு மிகாசா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எரன் பார்த்தீங்கன்னா மிகாசாவை வந்து ஓங்கி ஒரு குத்து விடுறான் பாருங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்பட்டதே.